இருந்தது என் நடிப்பு. நீ சிறந்த நடிகன் என்ற விருதுக்கு தகுதியானவன் நீலா. அனுமன், கையை விடு. எவ்வளவு திட்டத்திற்கு பிறகு உங்களை பிடித்தேன். அவ்வளவு சீக்கிரம் விட்டு விடுவேனா? கையை நீயாக விடுகிறாயா இல்லை என்ற என்ன செய்வீர்கள்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ? கிந்தையில் வயோதிகர்களுக்கு மரியாதை அளிப்பார்கள். அவர் கையை விடு. இவர் வயோதிகர் அல்ல, இவர் ஒரு வேடதாரி. என்ன கூறினாய்? வேடதாரியா? நீ அனைவர் முன்னிலையிலும் என்னை அவமானப்படுத்துகிறாய். இதை ஒரு நாளும் மன்னிக்கவே முடியாது. கட்டும் சிறு பிள்ளைகள் என்று பார்த்தால் வயோதிகரை அவமானப்படுத்துகிறீர்கள். அவருடைய கையை பிடித்து இழுத்ததோடு அவரை வேடதாரி என்று கூறுகிறாயே. உங்களுக்கு என்ன தெரியும்? அவன் சொல்வது அத்தனையும் நிஜம்தான். இதை அனைவரும் நின்று வேடிக்கை பார்க்கிறீர்களே, உங்களை பார்த்தால் எனக்கு வெட்கமாக இருக்கிறது. இறை பக்தனான நான் இதற்காக கிட்கிந்தைக்கு வந்து இங்கு இருக்கும் வீர வானரர்களால் அசுரர்களிடம் இருந்து எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்றுதானே இங்கு வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது வானரர்களுக்கும் அசுரர்களுக்கும் வித்தியாசம் இல்லை என்று. இதுதான் இறை பக்தர்களுக்கு கிட்கிந்தையில் கிடைக்கும் மரியாதையா? நிறுத்துங்கள். அதிகம் பேசுகிறீர்கள். இனியும் பொறுக்க மாட்டேன். என்ன செய்கிறாய் மாருதி? அவரும் வயது முதிர்ந்தவர். உங்கள் யாருக்கும் இவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியாது. இவருடைய இந்த தோற்றம் உண்மையே கிடையாது. மன்னிக்க முடியாத தவறு. புலியம் அவர்கள் கட்டிக்காத்த இந்த புனித பூமிக்கு அவமானத்தை சேர்த்துள்ளாய் நீ. உன் கையை எடு. நான் சொல்வதை கேளுங்கள் சுக்ரீவன் அண்ணா. இவரின் வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். தான் என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் இவ்வளவு இன்னல்கள் ஏற்பட்டது. யார் கூறினாலும் இவர் கையை நான் விடவே மாட்டேன் அண்ணா. அனுமன் சொல்வது சத்திய வார்த்தை. இவர் வேடம் தரித்தவர். இது எம்முடைய கட்டளை. என் கோபத்தை அதிகப்படுத்தாதே. கையை எடு. தாங்கள் மன்னித்து விடுங்கள் சுக்ரீவன் அண்ணா. அம்மா என்னை விட்டு செல்வதற்கும் காரணம் இவர்தான். மாருதி, உன் பிடிவாதத்தை நிறுத்துங்கள். போகட்டும் சிறுவன் என்று நினைத்தா நீ எல்லையை மீறுகின்றாய். என்னுடைய இந்த பிடிவாதத்தையும் என்னுடைய கையையும் நீ விடவில்லை என்றால் கிட்கிந்தை என்னுடைய கோபத்தையும் சாபத்தையும் அனுபவிக்க வேண்டும். நடப்பவை அனைத்தும் காலத்தின் முடிவு. எனக்கு தெரியும், நீங்கள் என்னிடத்தில் இருந்திருந்தால் இந்த முடிவைத்தான் நீங்களும் எடுத்திருப்பீர்கள். இந்த வலியும் வேதனையும் வெகு காலம் இருக்காது. இதை நினைத்து நான் கவலைப்படவும் இல்லை, என் மனதில் வலியும் இல்லை. இதற்கு பிறகு வாழ்க்கையில் எந்த துயரமும் வராது, உன்னை பிரிய வேண்டிய அவசியமும் வராது. ஏனென்றால் அப்படி ஒரு நிலை வருவதற்கு முன்னால் உனக்கு வந்த துயரத்தின் தீர்வோடு நம் மகன் மாருதி திரும்பி வந்து விடுவான். நம்பிக்கை வைத்துள்ளேன் மகனின் புத்தியின் மீதும் அவனது பலத்தின் மீதும். அஞ்சனை, அவன் நம்முடைய பிள்ளை மாருதி மட்டுமல்ல, உலகை காக்க வந்தவன். அப்படி என்றால் அவன் கடமையை செய்யட்டும். நானும் என் கடமையை செய்ய செல்கிறேன். கோபத்திற்கு ஆளாகி விடாதே. செய்தது தவறென்று அவரிடம் நீ மன்னிப்பு கே. சுக்ரீவன் அண்ணா, நீங்கள் எச்சரிக்க வேண்டியது என்ன அல்ல, இதோ இவரைத்தான். அவர் திட்டத்தை அறிந்து கொள்வதற்கே இங்கு வந்திருக்கிறேன். மாருதி, கையை விடு. வீரர்களே, இவன் கையை எடுங்கள். நீங்களும் மற்றவர்களும் இவனுடைய மாய வலையில் சிக்கிக் கொண்டீர்கள் அண்ணா. யோசித்து பாருங்கள். அதிகாரர் என்று உங்களுக்கே புரியும் அண்ணா. மாருதி, சிறு பிள்ளை என்பதால் அனைத்து குற்றங்களையும் மன்னித்து விட முடியாது. முதிர்ந்தவர் மீது அநியாயமாக பழி சுமத்துகிறாயே. சபித்து விட்டால் கிட்கிந்தையின் நிலைமை என்ன ஆவது? கையை எடு. ஈசனம் சஞ்சனை மகன் வீர பிள்ளை ஞானனுமந்தல்வன் அருட்செல்வன். ஈசையை வெல்லுதலாகுமோ? என்ன இது? மாயமாக மறைந்து விட்டானே. அவன் வேடம் தரித்தவன் என்று சொல்லிக் கொண்டேதானே இருந்தான். கேட்கவே இல்லை. எவ்வளவு சிரமப்பட்டு அவனை பிடித்தான். இதில் தப்பிக்க விட்டீர்களே. இனி நாங்கள் எல்லோரும் அந்த வேடதாரியை எப்படி பிடிக்க போகிறோமோ?
சொல் சுக்ரீவா. அண்ணன் மீது எந்த தவறும் இல்லை மன்னா. அந்த மாயாவியின் மாய வலையிலே சிறிது நேரம் சிக்கிக் கொண்டார். அவன் கிட்கிந்தையின் மக்களையும் மயக்கி விட்டான். மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் சுக்ரீவன் நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும். சுக்ரீவன் இடத்தில் எவர் இருந்தாலும் அப்படித்தான் நடந்திருக்கும். தலைமை சேனாதிபதியின் மனோபலம் உடைந்தால் மாயாவியை எப்படி தேடுவோம்? அதோடு மாருதி அவனும் எனக்கு இன்னொரு தம்பிதான். ஒருவேளை அந்த வயோதிகன் அஞ்சனை புறப்படுவதற்கு காரணமானவனாக இருந்தால் அவனை தேடி கண்டுபிடிப்பது கிட்கிந்தையின் கடமை. அந்த வேடதாரி எந்த வேடத்தையும் தரிக்கலாம். கிட்கிந்தையின் இளவரசன் என்ற முறையில் அந்த மாயாவி எங்கு ஒளிந்திருந்தாலும் அவனை நான் தேடி கண்டுபிடிப்பேன். என்னுடைய சேனை நகரத்தின் 4 புறமும் தேடிச் செல். அந்த மாயாவியை கண்டுபிடித்தே தீருவோம். யாராக இருந்தாலும், தேவனோ அசுரன் இல்லை மானிடனோ, கிட்கிந்தையில் உள்ள வானரர்களின் பலம் என்னவென்று அவன் அறிந்து கொள்ள வேண்டும். வாருங்கள். உன்னுடைய இறைவனின் பெயரை தெரிந்து கொண்டும் நீ திசை மாறி சென்று கொண்டிருக்கிறார். உன்னை திசை திருப்பும் நேரம் வந்துவிட்டது. அவரின் பெயரை உச்சரித்துக் கொண்டிருப்பது வேறு, எப்பொழுதும் அவரை நினைத்துக் கொண்டிருப்பது வேறு என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். விரைவில் அதை தெரிந்து கொள்வாய். எச்சரிக்கையோடு இருங்கள். அந்த மாயாவி எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். அவனை யாராவது பார்த்தால் உடனே தகவல் சொல்லுங்கள். குறைந்தபட்சம் அண்ணன் வாலிக்கும் சுக்ரீவன் அண்ணனுக்கும் தெரியப்படுத்துங்கள். அவன் விராடா நாட்டை நோக்கி சென்றிருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அங்கில்லை, இங்குதான் போயிருப்பான். பக்கம் செல்ல வாய்ப்பே இல்லை. ஒருவரும் ஒவ்வொரு திசைக்கு சென்றால் எப்படி? அப்படி என்றால் மாயாவி இங்குதான் இருக்க வேண்டும். கவலை கொள்ளாதீர்கள், உங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் வருகிறேன். எப்படி இருக்கிறீர்கள்? நீ மட்டும் இல்லை என்றால் என்னவாயிருப்பேன்? யார் என்ற விவரத்தை கூறுங்கள். படி வந்தீர்கள். கிட்கிந்தையில் பார்த்ததே இல்லையே. என் பெயர் சுதர்சன். நான் மிகப்பெரிய வியாபாரியாக வாழ்ந்தேன். ஆனந்தமாக சென்ற வாழ்க்கையை காலம் புரட்டி போட்டு விட்டது. இந்த நிலைமைக்கு காரணம் ஒரு வயோதிகனின் பார்வைதான். சொல்கிறீர்கள்? பழைய வாழ்வுக்கு நான் திரும்ப நினைத்தால் அவன் கூறிய வேலையை நான் செய்து முடிக்க வேண்டும் என்றான். நானும் அவனைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். என்ன வேலையை ஒப்படைத்தான்? அவனுக்காக இந்த மோதிரத்தை நான் திருடினேன். எதற்காக அவன் எடுத்து வர சொன்னான்? இந்த மோதிரத்தை நான் அயோத்தி நகரில் இருந்து திருடி வந்தேன். அயோத்தியில் இருந்து கொண்டு வரப்பட்டதா இது? மட்டுமல்ல, இளவரசர் ராமருடையது. என் இறைவனின் மோதிரமா? முறை தொட்டு பார்க்கலாமா? இதை அந்த முனிவனிடம் கொடுக்க வேண்டும். இப்பொழுதுதான் அயோத்தி நகரை நோக்கி சென்று கொண்டிருப்பதை பார்த்தேன். என்றால் நம் இருவரின் இலக்குமே ஒன்றுதான். அவரிடம் செல்வதற்கு நான் உதவி செய்கிறேன். வாருங்கள். காகமா, இந்த வேலையும் செய்திருப்பது அவர்தான். இதற்கு மேலும் என்னிடம் இருந்து தப்ப முடியாது. என்ன நடக்கிறது இங்கு? நீங்கள்தான் என்று தெரியும். இப்பொழுது என் கையில் சிக்கினால் உங்களை அழித்து விடுவேன். என்னை பெற்றவர்களின் மனம் வேதனை அடையும் வகையில் நடந்து கொண்ட உங்களை தண்டிக்கும் வரை ஓயவே மாட்டேன். இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எம்பெருமானின் கருணையை முழுமையாக அடைந்தவன் நீ. தண்டிக்க கூடியவனையும் தண்டிக்கும் திறன் உன்னிடம் உள்ளது. நான் என்னை பிடித்துவிட முடியும் என்று எண்ணுகிறாயா? வேண்டும் என்றால் வந்து என்னை பிடி. உங்கள் காலனுக்கு அழைப்பு விடுகிறீர்கள். என்னுடைய கோபம் மட்டும் அதிகரித்தார். நான் அனைத்தையும் அறிவேன் அனுமன். இதுவரையில் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்ததோ அவை அனைத்திற்கும் நானே காரணம். ஞானனுமன் தவச்செல்வன் ஈசனின் பிள்ளையை வெல்லுதலாகுமோ? தனருட்செல்வன் ஈசனம் ஞானனுமன்